ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். விடிந்ததும் ஆதர்ஷ் அக்ஷராவை எண்ணிக்கொண்டே சிரிப்புடனே புரண்டு படுத்தான். வெளியே சத்தம் கேட்டதும் வேகமாக எழுந்தவன், மணி 6:15 தானே ஆகுது என்று எண்ணியவன், என் செல்லம் அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டாளா என்று வேகமாக வெளியே வந்தான். அவள் துவைக்க செல்வதை பார்த்தவன் பின்னால் சென்று பூவை பறித்து அவள் மேல் வீசிவிட்டு மறைந்தான். அவள் திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் தன் வேலையை பார்த்தாள். இதே போல 2-3 முறை தொடர அதன்பின் பூக்கள் அவள் மேல் விழுந்தாலும் அவள் கண்டுகொள்ளாமல் இருக்க கடைசியில் ஆதர்ஷ் தான் கடுப்பாகி முன்னே வந்து நின்றான். என்ன மேடம், இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு வேலை செய்கிறீங்க, குளிர்ல என்று கிண்டலாக கேட்க, ஏன் சார் உங்களுக்கு குளிர்தா? எங்கே சார் இந்த பக்கம், அதுவும் இவ்வளோ சீக்கிரமா என்று அந்த சாரில் அதிக அழுத்தம் தந்தாள். ஒய், என்ன கொழுப்பா? ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிட மாட்டியா? சும்மா சார் சார்னு வெறுப்பேற்றிக்கிட்டு என்று அவன் கத்தினான். இதென்ன வம்பா இருக்கு சார், நீங்கள் தான் என்ன மேடம்னு கூப்பிடுறீங்க, அதுக்கெல்லாம் அவன் நான் கேட்டுட்ருக்கேன். நீ சும்மா நடிக்காதடி, எனக்கு தெரியும். உன்கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் நேம் கேட்கும்போது சொல்லாமல் சார்னு கூப்பிடுன்னு சொன்னதை வச்சு நீ என்னை அப்படியே கூப்பிட்டு இப்போவும் வெறுப்பேற்றுற. அவன் நன்கு அறிவான். தான் தன் நிலை மறந்து வேதனை கொள்ளும்போது, இல்லை கோபம் கொள்ளும்போது மட்டுமே அக்ஷரா தன்னை ஆதவ் என்று அழைத்திருக்கிறாள். மற்ற நேரமெல்லாம் வேண்டுமென்றே சார் என்றுதான் அழைப்பாள். இன்று அவன் நேரடியாக அதை கேட்கவும் அவள் சிரித்துவிட்டு, பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா சாருக்கு என்று அவள் கேட்க அவனது முறைப்பை கண்டு மேலும் சிரித்தாள். சிரிக்காதடி, ராத்திரி நான் குட் நைட் சொல்லவும் இல்லை, ரிப்ளை பண்ணவும் இல்லை, கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? மனுஷன் கடுப்பில் போகிறானே, கோபமாக இருப்பான் போல, பேசுவானா மாட்டானான்னு கொஞ்சமாவது உனக்கு தோண வேணாம்? திரும்ப மெசேஜ் கால் பண்ணி பேசணும்னு உனக்கு தோணல? என்னை என்னதான் நீ புரிஞ்சுக்கிட்டியோ? சே, ரொம்ப கஷ்டம் இப்படி இருந்தா என்று சலித்து கொண்டு அவளை சீண்டினான். அவளோ அவனை கூர்மையாக பார்த்துவிட்டு, அப்படியா? நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் கோபமாக போனாலும் நான் அனுப்பிச்ச மெசேஜை பார்த்ததும் லைட்டாக ஒரு ஸ்மைல் வந்திருக்கும். என்னை பழி வாங்கவோ இல்லை வம்புழுக்கவோ தான் ரிப்ளை பண்ணாமல் தூங்கியிருப்பீங்கன்னு நினச்சேன் என்று அவள் கூறியதும் அவனும் விழிவிரித்து ஆச்சரியமாக அவளை பார்த்தான். அண்ட் அதோட நீங்கள் கோபம், டென்ஷன், கவலை இதெல்லாம் இல்லாமல் தூங்கணுன்னு தான் நான் நினச்சேனே தவிர எனக்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்கணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியும் அந்த மெசேஜ் பார்த்ததும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் படுத்திருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை என்றவள் வாய் பிதிக்கியும், பட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் உங்களை சரியாக புரிஞ்சுக்கல போல, நீங்கள் கோபத்தில் தான் இருந்திருக்கீங்க, நமக்குள்ளே செட் ஆகாது போலவே என அவள் முடிப்பதற்குள் அவளை இடைப்பற்றி வளைத்து தன்னோடு இணைத்தவன், ஹே ஃப்ராடு, எப்படிடி நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிற? அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கேனே, அதுவும் இல்லாமல் சார் முகமே சொல்லுதே சுத்தமாக என் மேலே கோபம் இல்லைன்னு. எப்படி, என்ன சொல்லுது மேடம்? நல்லா நிம்மதியாக நீங்கள் தூங்கியிருக்கீங்கன்னு சொல்லுது, பயங்கர ஜாலியாக இருக்கீங்கன்னு சொல்லுது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு கோபத்தெல்லாம் அடக்கி வைக்க தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கோபம் வந்துட்டா வீர் வீர்னு அப்போவே கத்திடுவீங்க. சூப்பர் போ, என்னை பற்றி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணாலும் நீ என்னை கண் கலங்காமல் பார்த்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன்னை நம்பி நான் தாலியோட கையை நீட்டலாம் என்ற ஆதர் கூறவும் அவள் வாய் விட்டு சிரித்தாள். அதை ரசித்தவன், சாரா, இதே சிரிப்பை நான் உனக்கு எப்போவுமே தருவேனா? உன்னை அந்தளவுக்கு நான் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலையோன்னு எனக்கு தோணுதுடா. என் கோபம் குழப்பத்தினால உன்னை கஷ்டப்படுத்திடணும்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என அவன் தலை குனிய அவளோ அவன் தலையை நிமித்தி விட்டு, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்குன்னு எல்லாம் கம்பேர் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து செக் பண்ணால் லைஃப் ஒன்றும் மெஷின் இல்லையே. உங்களுக்கு தேவையானது உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு, எனக்கு தேவையானது என்னை முழு மனசோடு ஏற்றுக்கிற அன்பும் காதலும் தான். அப்படி பார்த்தா நீங்கள் எனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு காதலை கொடுக்குறீங்க. அதோட என்னை உங்களை விட வேறு யாராலையும் இவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. என்ன நீங்கள் தெரியாமல் கஷ்டப்படுத்தினாலும் தெரிஞ்சே உங்களை வருத்திக்கிறீங்க.
ஸோ இனிமேல் உங்களுக்கு உங்கள் கூட நான் சந்தோஷமாக இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி டவுட்டே வரக்கூடாது, ஓகேவா? இதை கேட்டு அவள் தலையோடு முட்டிவிட்டு தேங்க்ஸ் டீச்சர்லாம் என அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டான். அவள் சிறிது வெக்கப்பட்டு முகம் சிவக்கவும், அது சரி போதும், போய் ஆஃபீஸ் கிளம்புங்க, நானும் போய் வேலையை முடிச்சுட்டு வரேன். இல்லைடா, இன்றைக்கி ஒர்க்லாம் கம்மி தான், நானே பார்த்துக்கிறேன். நீ இங்கே ரிலாக்ஸாக வேலையை பாரு, நான் போய் சீக்கிரம் முடிச்சுட்டு இங்கே வந்துடுறேன். உன்னை பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு இன்றைக்கி அங்கே வேலையே ஓடாது. நீ இங்கேயே இரு, அப்போ தான் நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு வருவேன். நாம் எல்லோரும் இன்றைக்கி ஈவினிங் வெளியில் போகலாம், எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு என கூற அவளும் புன்னகையுடன் தலையசைத்து விட்டு நகர்ந்தாள். காலை உணவு உண்ணும்போது அக்ஷராவிற்கு அழைப்பு வர ஃபோனை எடுத்து பேசிவிட்டு சந்தோஷமாக வந்தாள். ரஞ்சித் வரானா இன்னைக்கு, தர்ஷன் சொன்னான் என்றாள் பிரியாவிடம். பிரியாவும் வாவ் சூப்பர், இந்த ஜோதியில் ஐக்கியமாக அந்த வானரமும் வருதா, இந்த இடம் இனி அவ்வளவுதான் என்று கலாய்க்க வாசுவோ, ஹலோ முதல்ல யாருன்னு நீ சொல்லு. அவன் எங்கள் ஃப்ரெண்டு, பேர் ரஞ்சித். ஸ்கூலிங்லேருந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் படித்தோம். ரொம்ப பாசக்காரன், பட் கொடூரமானவன். என்கிட்ட எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் என்று பிரியா பல்லை கடித்து கொண்டு கூறினாள். அக்ஷராவோ, எங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவனோட அம்மா அப்பா 2 பேருமே அவன் 7th படிக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்புறம் சொந்தக்காரங்களும் பார்த்துக்காம ஒரு 3 வருஷம் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு தான் போயிட்டுருந்தான். கடைசியில் ஒரு பத்திரிக்கை கம்பெனியில் வேலை செய்ய போய் அவர் இவனுக்கு படிக்கிறதுல இருந்த ஆர்வத்தை பார்த்து அவன் படிப்பை கண்டினியூ பண்ண அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அப்போ தான் அவன் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தான். நாங்கள் ஒரே கிளாஸ் தான். எங்களை விட ரஞ்சித் பெரியவனாலும் நாங்கள் அவன்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே போகுது. மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸில் தான் படித்தான். இப்போது பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸ்கூல் போக ஈவினிங் வீக்கெண்ட்ஸ் எல்லாமே பத்திரிக்கை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் அவன் வளர்ந்தான். கொஞ்சம் பண பிரச்சனைனால அந்த பத்திரிக்கை ஆஃபீஸை விற்றுட்டாங்க. அதை திரும்ப வாங்கி அந்த ஓனர் அங்கிள்கிட்ட தரணுங்கிறது அவனோட ஆசை. அவர் அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, நான், பிரியா, இவ்வளோ தான் அவன் உலகம். கூட பிறக்காத பொறுப்பான அண்ணனா, எங்களோட நல்ல ஃப்ரெண்டா, வெல்விஷரா, எங்களோட பாடி கார்டா எல்லாமாவும் அவன் எங்களுக்கு இருந்தான். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவனை பார்த்தது. இன்னைக்கு தான் இங்கே திரும்பவும் வரானா என்று அவள் ஏதோ நினைவலையில் மூழ்க பிரியா அக்ஷராவின் தோளில் கை போட்டு, அக்ஷா அதான் இன்னைக்கு அவன் வரானே, விடுடா என்று கூற வாசு ஆதர்ஷிடம் திரும்பியவள், ஆனால் உங்களுக்கு தான் கஷ்டம். எங்களை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் முக்கியமாக அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இல்லாட்டி அவ்வளோதான்ப்பா, நாங்கள் பொறுப்பாக முடியாது. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு நீங்கள் அவன்கிட்ட காலி என்று இருவருக்கும் முன்னாடியே வார்னிங் அலர்ட் கொடுத்து விட்டாள். இதை கேட்ட வாசுவோ, ஓய் இது என்ன புது ரூலு, யாரும் உனக்காக வரமாட்டாங்கன்னு நம்பி தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ புதுசாக உங்ககிட்ட பிரச்சனை பண்ணால் சண்டை போட ஆள் வருவாங்கன்னு சொன்னால் எப்படி, அதெல்லாம் சொல்லாது, பிரேக்கப் தான் என்று அவன் வேக வேகமாக கூற, என்ன சொன்ன என்று பிரியா முறைக்கவும் பழம் வெட்டும் அருகில் வைத்திருந்த கத்தியை பார்க்க அவள் கண் சென்ற திசையை பார்த்த வாசுவோ உடனே ஜஹா வாங்கினான். அதிலடா பிரியக்குட்டி, அந்த காஃபி கப்பை தான்னு சொல்ல வந்தேன், டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதுதான் காலி பிரேக்கப்புன்னு என்னென்னமோ வந்துடுச்சு. அது பிரேக் ஆகக்கூடாதுல்ல, ஐ மீன் கப்பு பிரேக் ஆகக்கூடாதுல்ல என்று அவன் உளறி கொட்ட ஆதர்ஷும் அக்ஷராவும் இவனை கண்டு சிரித்தனர். பிரியாவும் சிரித்துவிட்டு ஆதர்ஷிடம் திரும்பியவள், அண்ணா வாசுவை விட உங்களை தான் ரஞ்சித் ரொம்பவே செக் பண்ணுவான். அக்ஷாவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மேட்ச் ஆகிருக்கீங்கன்னு அவன் ரொம்ப பார்ப்பான். அவனுக்கு அக்ஷா தான் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சிஸ்டர் எல்லாமே. அவன் மேலே எப்போவுமே அவனுக்கு ஒரு தனி பிரியம் இருக்குது. அதனால் கல்யாணத்துக்கு அவன்கிட்ட நீங்கள் அப்ரூவர் வாங்குறது தான் ரொம்ப முக்கியம்னா பார்த்துக்கோங்க என்று ஆதர்ஷிடம் எக்ஸ்ட்ராவாக மேலும் சில விஷயங்களை கூறினாள். ஆதர்ஷ் சிரிப்புடன், இட்ஸ் மை ப்ளஷர், என் சாராவை பிடிக்காதவங்க யார் தான் இருப்பாங்க என்று அவனும் அதை ஆமோதிக்க, இதை கேட்ட பிரியாவும் வாசுவும் ஓவென கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய சாரா சிறிது வெட்கம் கொண்டாள். ஆதர்ஷ் தொடர்ந்து, அப்படி அவளை அந்தளவுக்கு பார்த்துக்கிறவங்க, அவளுக்கு அந்தளவுக்கு பிடிச்சவங்க கிட்ட
நல்ல பேர் எடுக்கிறதும் அவங்க கூட நான் சேர்ந்து இருக்கிறதும் கூட என் சார் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுத்தும். அதுக்காகவே அதை நான் பண்ணுவேன் என்று கூறினான். சிறிது நேரத்தில் அனைவரும் தத்தமது வேலைகளை பார்க்க சென்றனர். மதிய வேளையில் ரஞ்சித்திற்கு பிடித்த அனைத்தும் செய்து வைத்து அனைவரும் காத்திருக்க ஆதர்ஷ், வாசு அனைவரும் வந்த பின்னே ரஞ்சித்தும் வந்து சேர்ந்தான். அவனை கண்டதும் அவனும் அக்ஷராவை பார்த்து அப்படியே நிற்க அருகில் வந்தவன் எதுவும் பேசாமல் இருந்தான். அக்ஷராவே, ரஞ்சினா, என்கிட்ட நீ இப்போவும் பேச மாட்டியா என்று ஒரு வழியோடு அவள் கேட்க ரஞ்சித் அமைதியாகவே இருந்தான். அவள் முகம் வாடவும் அதை காண பிடிக்காமல் அருகில் வந்தவன், ஹே அக்ஷா, என்னது, எதுக்கு இப்போ முகம் டல்லாகுது? அதான் நான் வந்துட்டேன்ல. என் அக்ஷா எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா என்று கூறவும் அவளும் புன்னகைக்க மெல்ல அணைத்து கொண்டான். பிரியாவும் சிரித்துவிட, ஹோய் வானரமே, எப்படி இருக்கா? அப்பாடி, 2 பேரும் செட் ஆகிட்டீங்களா? இனி உனக்கு நான் தேவைப்பட மாட்டேன். சும்மா கூப்பிட்டு அக்ஷா எப்படி இருக்கா, என்ன பண்ணுறான்னு என்னை இம்சை பண்ணிக்கிட்டே இருப்ப. இனி எனக்கு அந்த பிரச்சனை இல்லைப்பா என்று பிரியா சூழ்நிலையை மாற்றி சகஜமாக்க முயன்றாள். ரஞ்சித்தும் அந்த முயற்சியை உணர்ந்தவன், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க மந்தி? ஆமாம், இந்த வேலையாவது நான் உன்னை மதித்து தரேனேன்னு நினச்சி நீ சந்தோஷப்படு. தெரிஞ்சவங்க கம்பெனின்னு உன்னை வேலைக்கு வச்சா அங்கேருந்து லீவுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கேயே டேரா போட்டுட்டு சும்மா தானே இருக்க. நான் சொல்கிற மாதிரி இவளை கவனிச்சிக்கிறதை விட உனக்கு வேறு என்ன வேலை இருக்கான் என எகிற இருவரும் சண்டையை ஆரம்பித்தனர். வாசுவும் ஆதர்ஷும் இதை கண்டு சிரிக்க திரும்பி பார்த்ததும் அக்ஷா அவர்களை அறிமுகப்படுத்தினாள். ரஞ்சித், இவர் ஆதர்ஷ், எங்கள் எம்டி சார், விக்ரமோட ஃப்ரெண்ட். இங்கே இப்போது ஜெயேந்திரன் அங்கிள் எல்லாமே இன்சார்ஜும் இவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. இவர் அவரோட ஃப்ரெண்டு வாசு அண்ணா. உன்னை பற்றி காலையிலேருந்து நிறையா அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். ஸோ இப்போது பெருசாக இன்ட்ரோ தேவையில்லை. இவன் தான் ரஞ்சித், எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட், குட் பிரதர், எங்கள் கேங்கோட பெரிய வானரும் என அக்ஷா கூற ரஞ்சித் அவள் தலையில் செல்லமாக கொட்டிவிட்டு ஆதர்ஷ், வாசு இருவருக்கும் கை கொடுத்து விட்டு பேசிக்கொண்டிருந்தான். அக்ஷராவோ, சரி சரி, எல்லாரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்லாம் என கூற அனைவரும் நகர்ந்தனர். ரஞ்சித் அறைக்கு சென்று எடுத்து வைத்து கொண்டிருக்க சற்று பொறுத்து அங்கே வந்த அக்ஷராவோ ரஞ்சித்திடம், எல்லாம் ரெடி, சாப்பிட வரலாம் என்று கூறினாள். எல்லாருக்கும் எடுத்து வைமா, இதோ 5 நிமிஷத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று நகர்ந்தவள் அங்கேயே சிறிது தயங்கி நிற்க அவளை கண்டு கொண்ட ரஞ்சித், என்ன மேடம், ஒரு வழியாக மனசு வந்துடுச்சு போல, என்னன்னு சொல்லு வா என்று அழைக்க இவள் புரியாமல் அவனிடம் சென்றவள், என்ன ரஞ்சித் கேட்குற, எனக்கு புரியல, எதுக்கு மனசு வரணும் என்று உண்மையாகவே புரியாமல் கேட்டாள். ரஞ்சித் மெலிதாக சிரித்துவிட்டு, நீ என்கிட்ட ஒரு விஷயம் ஏதோ சொல்ல வரல, அதுதான் சொல்ல மனசு வந்துடுச்சு போலன்னு சொன்னேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது தயங்கிக்கிட்டே இருக்கேன்னு. அவன் தன்னை அறிந்து கொண்டதை புரிந்து சற்று விழி விரைத்து பார்த்தவள் இருந்தும் குறும்புடன், அப்படியா, அது எப்படி அவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று போய் கூறினாள். ரஞ்சித் அவள் மூக்கை பிடித்து ஆட்டிவிட்டு, ஹே வாலு, என்கிட்டயே ஒன்றும் இல்லைன்னு பொய்யா சொல்கிற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என கூறவும் அக்ஷராவும் புன்னகைத்தாள். சரி, உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ தான் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கல, நீயே கண்டுபிடிச்சி நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன கேட்க வந்தேனோ அதுக்கு பதிலையும் நீயே என்கிட்ட சொல்லிடு, அப்போ பார்க்கலாம். ஆனால் பிரியா கிட்ட நீ கேட்கக்கூடாது என அவள் விரல் நீட்டி மிரட்ட அதை கண்டு சிரித்தவன், நீ இன்னும் மாறவே இல்லை அக்ஷா. சரி, அவ்வளோதானே உன் ஆசை, யார்கிட்டையும் கேட்காம நானே உனக்கு தேவையான கேள்வியையும் அதுக்கான பதிலையும் சொல்கிறேன் என கூற அவளும் சரி என்று தலையசைத்துவிட்டு வெளியே வந்தாள். பிரியாவிடம் நடந்ததை முன்பே கூறிவிட்டு, என் லவ் விஷயம் எப்படி நீ ரஞ்சித்துக்கு தெரிஞ்சது? இல்லை அவன் சும்மா போட்டு வாங்குறானா? அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே. ஹே பிரியா, உண்மையாக சொல்லு, எனக்கு தெரியாமல் ஏதாவது ரஞ்சித்கிட்ட சொன்னியா என்று இவளோடு சண்டைக்கு நிற்க பிரியாவும், போடி நீ வேற, அவனை பற்றி உனக்கு தெரியாதா? அவனே ஒன்று நேரடியாக விஷயத்த தெரிஞ்சுக்குவான், இல்லை சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட கேட்பான். மற்றவங்கள எப்போ விசாரிச்சிருக்கான்? அது நானாகவே இருந்தாலும் அவன் பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியாதா என்ன என்று கேட்க அக்ஷராவும் அதை ஒப்புக்கொண்டாள். அப்படி இருக்கும்போது எப்படி அவனுக்கு டவுட் வந்துச்சு? சரி பார்க்கலாம்,
என் அண்ணன் என்னை எவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்கான்னு என அவளும் கண்ணடிக்க பிரியாவும் சிரித்துவிட்டு, என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனால் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க பார்க்கிங்களா? இப்போ வா, முதல்ல சாப்பிட்லாம், எனக்கு பசிக்குது என கூறிவிட்டு இழுத்து கொண்டு சென்றாள். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து குட்டீஸ்களுடன் விளையாடிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். ஆதர்ஷ் இன்னும் சிறிது வேலை இருக்கிறது என்று கூற அங்கிருந்து கிளம்ப ரஞ்சித்தும், அக்ஷா, எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும், திங்ஸ் வேறு வாங்க வேண்டியது இருக்குது, அப்படியே ஆதர்ஷோடு போய் நான் இறங்கிக்கிறேன் என்றவன் ஆதர்ஷிடம், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே என்று கேட்க அவனும் இல்லை என தலையசைத்து இருவரும் அனைவரிடமும் கோரிக்கொண்டு கிளம்பினர்.